தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மாலை உங்கள் மத்தியிலே தெய்வ செய்தியை கொண்டு வருவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தானே நம் மத்தியிலே அவருடைய வார்த்தையில் பேசுவார்கள். Let us believe that God will speak to us through His word. All right, while we have our Bible, our pen and our scale in our midst, I invite you to also say a word of prayer. Just as how Samuel prayed, we will pray to say, "Speak, O Lord, for thy servant heareth." Let us pray. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீங்கள் பேசும் என்று நாங்கள் உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை கேட்கும்படிக்கு ஆவலாய் இருக்கிறோம். பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் ஜெபித்தது போல இந்த மாலை ஆண்டவரே நாங்களும் கூட நீங்கள் பேசும், நாங்கள் கேட்கிறோம் என்று ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாருங்கள், இன்றைக்கு மாலை நாம் யாவரும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய கையில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம் மத்தியிலே அவருடைய வார்த்தையிலே பேசுவார் என்று நம்ம எல்லாரும் நம்ப போகிறோம். அவருக்கே மகிமை. I want to welcome all of you in the very sweet name of our Lord and Savior Jesus Christ. I want to welcome you to Praise Emmanuel Assembly. As I always say that this is a Tamil church with a vision. நம்ம ஒரு தமிழ் திருச்சபை, ஒரு தரிசனமுடைய ஒரு திருச்சபை என்று நான் எப்போதும் உங்களுக்கு உரைப்பது உண்டு. ஆண்டவர் தானே இந்த திருச்சபையின் மூலமாய் நம்ம மத்தியிலே அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் புல்லட்டினை கவனியுங்கள். ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்க்கு மேல் பகுதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இந்த ஜூன் மாதத்துக்குரிய கருப்பொருள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அவர் ஜூன் தீம் will be this, fill to overflow, நிரம்பி வழியுங்கள் என்றுதான் ஒரு தலைப்பை நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நீங்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடிப்படையான வசனம், if you will also go to our church calendar 2026, in the calendar for the month of June, Acts chapter 1 verse 8 is highlighted as the theme. So today we introduce the theme, fill to overflow. In Tamil, நிரம்பி வழியுங்கள் என்றதான் ஒரு தலைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கோம். As the first sermon for the month, முதல் பிரசங்கமாக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி யோசுவா நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16 22 வசனம் வரையிலும். Our scripture for today for the first sermon series will be from Judges chapter 7 verses 16 to 22, and our series theme for today will be, before being filled we must be broken. நிரப்பப்படுவதற்கு முன்னாடி உடைக்கப்படணும் என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். இதற்கு ஆதாரமாய் நம்ம எடுத்துக்கொள்கிற வேத பகுதி நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் வசனம் 16 துவங்கி 22 வசனம் வரையிலும். நீங்கள் குறிப்பு வைத்து கொள்கிறவர்கள் நீங்கள் குறிப்பு வைத்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆல்ரைட், இந்த வசனத்திலேயே நமக்கு வரக்கூடிய திறவுகோள் வசனமானது 20வது வசனம். Look at verse 20, Judges chapter 7 and verse 20. It goes like this: Then the 3 companies blew the trumpets and broke the pitchers. They held the torches in their left hands and the trumpet in their right hands for blowing. And they cried, the sword of the Lord and of Gideon. நாம் கேட்போம். இந்த வேத பகுதி இப்போது நமக்கு வாசிக்கப்படும். வாசிக்க கேட்போமா? 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு நம்ம ஒரு பிரைஸ் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. இது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்குற, இப்போ சில நாட்களாய் நான் இந்த பழைய ஏற்பாட்டில் கிடியோனை குறித்து சில பிரசங்கங்களை செய்திருக்கிறேன். இன்றைக்கும் அந்த பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பு உங்கள் கூட நான் புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தையும் சற்று எடுத்து சொல்லும்படி விரும்புகிறேன். நம்முடைய அடிப்படையான வசனத்துக்கு தலைப்புக்கு திரும்பி போமா, ஃபில் டு ஓவர்ஃப்ளோ,
Acts of the Apostle chapter 1 verse 8. Okay, so it is actually a portion on Pentecost. நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு போனீங்கன்னாக்கா பெந்தேகோஸ் அனுபவத்தின் ஒரு வேத பகுதி, ஃபில் டு ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழியுங்கள். அப்போ நம்ம பெந்தேகோஸ் அனுபவத்தை முதல்ல ஒரு சின்ன கண்ணோட்டம் விடும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். ஐ கால் யூ டு கம், லெட்ஸ் லிசன் or hear a little bit of the Pentecost experience. இந்த பெந்தேகோஸ் தினத்திலே என்ன நடந்தது? 120 பேர், வேதம் நமக்கு சொல்லுகிறது 120 பேர் மேல் அறையிலே கூடி இருந்தார்கள். அவர்கள் எதனால கூடியிருந்தார்கள்? பயம் ஒரு காரணம், இரண்டாவது ஒரு மனதோடு ஜெபித்து காத்திருந்தார்கள், தாகத்தோடு காத்திருந்தார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரியா? அந்த பெந்தேகோஸ் தினத்திலே தான் எல்லாரும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So let's go to a little bit to the Pentecost experience. The Bible says, if you will come with me to Acts chapter 2 and verse 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. And suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. அப்படின்னு வசனம் சொல்லுது. கேளுங்க இந்த வசனத்தை. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. நம் பிரைஸ் தி லார்ட் சொல்வோம். இந்த வசனத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது சடுதியிலே, அப்படின்னா சடன்லி, திடீரென்று, எதிர்பாராத விதமாக இவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு 120 பேர் கூடி ஜெபித்து கொண்டு அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை நிரப்பும்படிக்கு அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். அப்போது வேதம் சொல்லுகிறது வானத்தில் இருந்து ஒரு சத்தம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு காற்றை போல சடுதியிலே அவர்கள் எல்லாரையும் நிரப்பினது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னாக்கா, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் இதை உங்கள் மத்தியிலே தியானத்தில் கொண்டு வர நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கும்போது D.L. மூடியின் பெந்தேகோஸ் அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதனால் உங்ககிட்ட இந்த D.L. மூடியுடைய அனுபவத்தை அவருடைய சொந்த வார்த்தையிலே எழுதின காரியங்களை நான் வாசித்தேன். எனக்குள்ளார ஒரு ஆனந்தங்க, ஒரு சந்தோஷம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் இந்த பெந்தேகோஸ் அனுபவத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு மன மகிழ்ச்சி என்னை நிரப்பி கொண்டது. ஆமேன். நீங்கள் கவனிக்கும்படிக்கு நான் அழைக்கிறேன். I want you to come with me for a while to learn a little bit about D.L. Moody. This is what D.L. Moody had to testify. அவர் எழுதும்போது பிரியமானவர்களே, அங்கே எழுதி D.L. மூடி அவர் எப்படி தாகத்தோடு, அதாவது அவருடைய ஆத்துமா தாகத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு தாகத்தோடு இருந்த அனுபவத்தை குறித்து அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? தாகத்தோடு இருந்த அவர் நிரப்பப்பட்டார் என்று அவர் பேசுகிறார். அப்புறம் அவர் சொல்கிறார், இந்த நிரப்பப்பட்ட அனுபவத்துக்கு பிற்பாடு என் பிரசங்கத்தில் மாற்றம் வரல, ஆனால் ஒரு மாற்றம் வந்தது. அதாவது நான் எப்போதும் பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் இப்போது நிரப்பப்பட்டவனாய் பிரசங்கம் பண்ணுகிறேன். என் பிரசங்கம் எப்போதும் பண்ணிக்கிற பிரசங்கமாகத்தான் இருக்கிறது, ஆனால் என் பிரசங்கம் முடியும் போது அநேக பேர் ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறேன். Hallelujah. So there was no change in my sermons, but and then when I preached, there were people who were converting. Amen. So it's a great experience. So he differentiates to say, this was the experience that I had as a Pentecost experience. நீங்கள் தொடர்ந்து அடுத்தது கவனிங்க. இந்த D.L. மூடியை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் எழுதி தொடர்ந்து சொல்கிறார். அந்த அவருடைய வார்த்தையில் உரைக்கிறதை நாம் எல்லோரும் பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன். ஓகே. There came a great hunger into my soul.
I did not know what it was. I began to cry out as I never did before. I really felt that I did not want to live if I could not have this power for service. Amen. இப்போ அந்த அனுபவம் வந்த பிற்பாடு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் அனுபவம் இல்லாத வாழ்க்கை வேண்டான்ற ஒரு அனுபவம் எனக்கு வந்துவிட்டது. நான் அழத் தொடங்குகிறேன் என்று சொல்லி, ஏன் என்று தெரியல, ஆனால் நான் அழுகிறேன் என்று D.L. Moody எழுதுகிறார். And then he continues. I want to again speak about his experience. கவனித்து பாருங்க அவருடைய அனுபவத்தில். I was crying all the time that God would fill me with his spirit. Well, one day in the city of New York, oh what a day. I can only say that God revealed himself to me. And I had such an experience of his love that I had to ask him to stay his hand. I went to preaching again. The sermon were not different. I did not present any new truths, and yet hundreds were converted. That was the experience of the Holy Spirit that D.L. Moody or Dwight L. Moody had. Shall we say amen? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் ஒரு பெந்தெகோஸ் அனுபவம். For the month of June, I'm going to preach on the Holy Spirit. You are gifted people in the evening service because I did not preach in the morning service. This was what that I intended to preach, and I want to thank God for, you and blessed to have this sermon. Okay, let's go to Gideon. கிடியனை நாம் கவனிப்போமா? இந்த கிடியனை குறித்து நாம் எல்லோரும் பார்க்கிறோம். இந்த கிடியன், பிரியமானவர்களே, என் கூட நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். முதலாவது வசனத்தை ஒரு சின்ன கண்ணோட்டம் விடுவோம். And the children of Israel did evil in the sight of the Lord, so the Lord delivered them into the hand of Midian for 7 years. நாம் கேட்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்தார். வசனம் 6 கவனிங்க. Look at verse 6. So Israel was greatly impoverished because of the Midianites, and the children of Israel cried out to the Lord. இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். நாம் சொல்லுவோம் praise the Lord. So என்ன நடக்குது? இஸ்ரேல் பாவம் செய்தபடியினாலே ஆண்டவர் மிதியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ மிதியர்களால் நெருக்கப்படும் போது அழுகிறார்கள். இவர்கள் அழுது ஆண்டவரை கூப்பிட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சரியா? நாம் பார்க்கிறோம், பாவத்தின் நிமித்தமாய் இவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆனால் ஜனங்கள் அழும்போது ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கின்றார். அல்லேலூயா. ஸோ அறிந்து கொள்வோம், பாவம் செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கிறார், ஆனால் அழும்போது ஆண்டவர் நம்மை மீட்கிறார் என்று நாம் அறிகிறோம். இப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 3வது வசனத்தை கவனியுங்கள். Look at verse 3. Now therefore proclaim in the hearing of the people, saying, whoever is fearful and afraid, let him turn and depart at once from Mount Gilead. And 22,000 of the people returned, and 10,000 remained. கவனியுங்க, என்ன நடக்குது பாப்போம். 32,000 பேர் மீதியர்களுக்கு விரோதமாக வர எழும்பி விட்டார்கள். ஆண்டவர் சொன்னால் 32,000 பேர் ரொம்ப பேர் பயந்த சுபாவம் இல்லவங்களாம் வீட்டுக்கு போக சொல்லு. 22,000 பேர் வீட்டுக்கு ஓடிட்டாங்க. 10,000 பேர் மட்டும் பின்தங்குறாங்க. ஆண்டவர் இப்போ சொல்கிறார், இந்த 10,000 பேரும் ரொம்ப பேருன்னு சொல்கிறார். வாசிங்களே அந்த 3வது வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலியாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்கள் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 16,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். இப்போ இந்த 10,000 பேரும் ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப பேர். Even 10,000 are too many. So God says, I want to have a process where I can choose lesser. So finally in the process God chose 300 only.
ஒரு 300 பேரை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். 7வது வசனத்தை கவனிப்போம். இப்போ ஆண்டவர் 300 பேரை 6வது வசனத்திலே தேர்ந்தெடுத்த பின்பு 7வது வசனத்திலே, then the Lord said to Gideon, by the 300 men who left I will save you and deliver the Midianites into your hand. Let all the other people go, every man to his place. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்போ ஏன் ஆண்டவர் 32,000 பேரை 10,000 மாற்றி அதிகம் 300 ஆக்கி ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு ப்ரோசஸை கோத்ரூ பண்ணார்? வசனம் 2 கவனிங்க. சாப்டர் 7 verse 2. 2வது வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. Then the Lord said to Gideon, the people who are with you are too many for me to give the Midianites into their hands, lest Israel claim glory for itself against me, saying my own hand has saved me. அப்போ நம்ம வாசித்து கவனிப்போம். ஆண்டவர் எதனால ஆட்களை குறைத்தார் தெரியுமா? 300 ஆக்கினார். 32,300 people ஆக்கிட்டார். இதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறார் 32,000 10,000 இவர்களை வச்சு நான் மிடியர்கள் கையில் இருந்து ரட்சித்தேன்னாக்கா இந்த ஜனங்கள் நாங்கள் ஜெயித்தோம் என்று சொல்லுவார்கள். வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆண்டவர் பாருங்க, ஆல்வேஸ் ரிமெம்பர். எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குது நம்ம சர்ச்சில். என்ன பழக்கம்னா, நோ செல்ஃப் ப்ரைஸ். எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபித்து எனக்கு அற்புதம் நடந்துச்சு, பாஸ்டர் நீங்கள் ஜெபித்து நான் சுகமாயிட்டேன், பாஸ்டர் இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நீங்கள் எனக்காக பேசுனீங்க, இன்றைக்கு வந்த தேவ வார்த்தை எனக்காக வந்த தேவ வார்த்தை நீங்கள் பேசுனீங்க பாஸ்டர், அல்லது இன்றைக்கு தேவன் அசைவாடினார். இன்றைக்கு ஒரு அம்மா ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டு கிளாங் திருச்சபையிலே சொன்னாங்க, பாஸ்டர் என் வலது பக்கத்திலே ஆண்டவருடைய மகிமையையும் என் இடது பக்கத்திலே தேவனுடைய மகிமையையும், அவங்க சன் ஒரு ஒரு வளர்ந்த மகன் ஒருவன் இருக்கிறான், அவன் பக்கத்தில் வைத்து கொண்டு இந்த அம்மா தாரத்தாரியாய் கண்ணீர் வடித்து கொண்டு என்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரை வலது இடது புறத்திலே நின்று கொண்டு என் கூட பேசினார், விழாவினார் என்று சொல்கிறாங்க. நான் உடனே என்ன சொல்கிறேன்னா, அம்மா மகிமை ஆண்டவருக்கு. அம்மா மேலே கரம் வைத்து நான் செபித்தேன். ஆமேன். அப்போ மகிமை யாருக்கா இருக்குன்னு எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, மகிமை யாருக்கு? ஆண்டவருக்கு. You know, our glory must always be to God. Never ever make a mistake of taking any glory for yourself. Even in your life, if you are successful, give the glory to God, because your success did not come automatically. You would have put an effort, and then God is at work in your life. உன் வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டு இருக்கிறார். whether knowingly or unknowingly, God has worked in your life. Shall we say amen? அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறீங்களா, ஆண்டவர் தான் இதுக்கு காரணம் என்று சொன்ன. நல்ல சரீரம் சுகம் கொடுத்திருக்கிறாரா, ஆண்டவர் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. Always say, if you are in a great position, praise to be to God. At your working place, if you are in a position, tell Lord, it is you who brought me to put me there. Shall we say amen? ஆண்டவருக்கு மகிமை எப்போதும் உண்டாக வேண்டும். So you can be happy that in this church, our pastor at no time takes any credit for himself. This church was built by him. 28 years we have grown, but all by the glory of the Lord. Shall we say amen? He must increase, we must decrease. அவர் பெருகுன, நம்ம என்ன செய்யணும்? சிறுகுன. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, யோவான் ஸ்நானகனை பாருங்க, அவன் பெரிய ஒரு மனுஷனாயிருந்தான். இயேசு அப்போது தான் ஊழியத்துக்கு வராரு பாருங்க. யாருக்குமே இயேசு இன்னும் யாருன்னு தெரியாத ஒரு காலத்தில் யோர்தான் நதியில் ஞான ஸ்நானம் கொடுத்து திரண்டு ஜனங்கள் நிற்கிறார்கள். இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு வருகிறதை காண்கிறார். யோவான் சொல்லுகிறார், அவருடைய பாத ரட்சியை
நான் கழட்டி போட கூட நான் பாத்திரன் இல்லை, அவர் பெருகுன்னு நான் சிறுகுன்னு சொல்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. So in our life, always give glory to God. You wake up, give glory to God. You go to sleep, give glory to God. At any time, if you took a credit for yourself, ஒரு வீட்டை வாங்கினேன் நான் தான் வாங்கினேன், ஒரு காரை வாங்கினேன் நான் தான் வாங்கினேன், நோ நோ நோ. நீ எப்படி சொல்லுன்னா, எல்லாம் அவருடைய நாம மகிமையினால அவர் எனக்கு வாய்க்க பண்ணார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நிற்பதும் நிர்மலம் ஆகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. 9வது வசனத்துக்கு வாருங்கள். அந்த வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. ஆஃப்டர் God says, I don't want 32,000, I don't want 10,000, I want only 300. ஓகே, இப்போ 9வது வசனத்தில் கிடியோனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பாருங்க. And it happened on the same night that the Lord said to him, Arise, go down against the camp, for I have delivered it into your hand. நாம் கேட்போம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமேன். அல்லேலூயா. இப்போ 15வது வசனத்தை வாசிப்போம். லெட்ஸ் read verse 15. And so it was, when Gideon heard the telling of the dream and its interpretation, that he worshipped, he returned to the camp of Israel and said, Arise, for the Lord has delivered the camp of Midian into your hand. Shall we say amen? கவனிப்போம். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வார்த்தையையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேல் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியான பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நம் கரத்திலே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, I'm beginning the first sermon. From next Sunday you will begin to hear in the morning service a continuation of this series of sermon that I am sharing. And I'm going to teach on the Holy Spirit and what Holy Spirit can do for you. We will go into various subjects to see how God can fill us with His Spirit. ஆண்டவர் நம்மை எப்படி அவருடைய ஆவியில் நிரப்பக்கூடும். Okay, let's go to verse 20 because that is the basis on which we are building our theme for our series for today. Verse 20, 20வது வசனம் இல்லையா? ஹல்லேலூயா. என்னோடு கூட கவனியுங்கள். That will be our key verse for the day. Shall we say amen? நாம் கவனிப்போம் அந்த 20வது வசனம். Then the 3 companies blew the trumpets and broke the pitchers. They held the torches in their left hands and the trumpets in their right hands for blowing. And they cried, the sword of the Lord and the hand of Gideon. வாசிங்க பாப்போம். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. அந்த வசனம் பாருங்க. நான் இந்த தலைப்பு எடுத்தேன். பிஃபோர் பீயிங் ஃபில்ட் வி மஸ்ட் பி broken. நிரப்பப்படுவதற்கு முன்னாடி உடைக்கப்படணும். ஏன் அப்படி ஒரு தலைப்பு எடுத்தேன்னா 20வது வசனத்தை மீண்டும் கவனியுங்க. அந்த வசனம் சொல்லி பானையை உடைத்து. அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமை நாம் செலுத்துவோம். பிரியமானவர்களே, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் they broke the pitchers. Amen. இன்றைக்கு அதை வைத்து தான் இன்றைக்கு உடைக்கப்படணுங்க. ஸ்பிரிச்சுவல் சென்ஸில், ஆவிக்குரிய ரீதியில் நான் சொல்கிறேன். Before you are filled, you must be broken. Just as how the Lord broke the vessel, the pitcher. Okay, we must be broken. நாம் உடைக்கப்பட வேண்டும். இந்த பாத்திரம் அல்லது பானை உடைக்கப்பட்டது என்றது நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில் உடைக்கப்படணும். அப்புறம்தான் ஆண்டவர் நம்மை கட்டக்கூடும். சரி, முதல் பாடமாக வசனம் 16 எடுத்துக்கொள்ளுங்கள். The first lesson will be this: God must break our self-dependence. எப்போ பார்த்தாலும் you feel like you are all sufficient. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எதுக்கு தெய்வம், எனக்கு எதுக்கு ஆண்டவர். You feel self-sufficient. You don't need God. You don't even seek God. So my people of God, God must break this spirit.
God must break it. யாரெல்லாம் இன்றைக்கு அப்படி இருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, எனக்கு இருக்கிற எல்லாமே போதும் என்று வாழ்கிறவர்கள் யார்? உன்னை நிரப்புவதற்கு முன்பு முதல்ல ஆண்டவர் உடைக்கிறவராக இருக்கிறார். எப்படி அந்த பாத்திரத்தை உடைத்தாரோ, அந்த பானையை உடைத்தாரோ, அப்படி ஆண்டவர் உடைக்கிறவர். Look at verse 16, 16ஆம் வசனம். Then he divided the 300 men into 3 companies and he put a trumpet into every man's hand into every man's hand with empty pitchers and torches inside the pitchers என்று நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, வாசிப்போம். அந்த 300 பேரை 3 படியாக வகுத்து அவர்கள் ஒவ்வொரு கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து. நல்லா கவனிங்க, இங்க தான் ரகசியமே இருக்கு. ஒரு பானை என்று சொல்லுகிறது, பிக்சர் என்று பார்க்கிறோம். அதுக்குள்ளார தீவெட்டியை வைத்தாராம். அதுக்குள்ளார ஆண்டவர் என்னத்தை வைத்தா, வாட் டிட் காட் புட் இன்சைட் த டார்ச்சஸ் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? So people of God, I want you to take note. It talks about 3 things. 1 trumpet, secondly a pitcher and a torch. 3 காரியங்கள்ங்க. ஆண்டவர் என்ன செய்தார், ஒவ்வொருவருக்கும் அவர் எக்காலத்தையும் அவர் ஒரு பாத்திரத்தையும் அதற்குள்ளார தீவட்டியையும் ஆண்டவர் கொடுத்தார். அப்புறம் நீங்க பார்க்குறீங்க, நம்ம 20வது வசனத்தில் கற்றுக்கொள்கிறோம், அந்த பானை உடைக்கப்பட வேண்டும். ஏன்னா அதுக்குள்ளார என்ன இருக்கு, அதுக்குள்ளார தீ இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த தீ பாருங்க எதுக்குள்ளார இருக்குன்னா அந்த பானைக்குள்ளார இருக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் ஆவிக்குரிய விளக்கத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு பிரியாசம் எடுக்க வேண்டும். You know, the picture has to be broken because there is torch inside there. For the torch to light up and to become light that shines everywhere, you and I need to break that picture. Shall we say amen? உடைக்கப்பட வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம ஒரு கருப்பொருள், ஒரு அடிப்படை வசனமாய் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் அது சொல்லுகிறது, Blessed are the poor in the spirit, for theirs is the kingdom of heaven. நாம் கேட்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியிலே இளமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தை நமக்கு சுதந்திரமாய் கொடுப்பதற்கு உடைக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பாட்டு கூட நம்ம பாடுவோம், உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் சொல்லுவோம், தெய்வகுமாரா தெய்வகுமாரா உம்மை, I can remember the word, தேவகுமாரா தேவகுமாரா என்று நாம் பாடுகிறோம். அதில் சொல்கிறோம், உடைந்த பாத்திரம் நான். அல்லேலூயா. ஸோ we are a broken vessel. பட் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்குள்ளார ஒரு தீ இருக்குது, அந்த தீ வெளியிறங்கமாக வேண்டுமென்றால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த பாத்திரத்தை அந்த சட்டியை உடைக்க, அல்லேலூயா, அந்த பானையை உடைக்க உன்னை அழைக்கிறார். அந்த இது எதற்கு சொல்லுகிறதுனா, செல்ஃப் டிபெண்டன்ஸ், அவ ஈகோ, இவைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு இந்த பிக்சர் என்று நாம் பார்க்கிறோம், அல்லது பானை என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த பானைக்குள்ளார என்னெல்லாம் இருக்கக்கூடும், பானைக்குள்ளார தண்ணீர் நம்ம வாக்கக்கூடும், அல்லது அந்த காலத்திலே என்னெல்லாம் வைப்பார்கள், விவசாயம் போயிட்டு அறுத்து வந்தார்கள் என்றால் பானையிலே நிரப்புவார்கள் கிரெயின்ஸ். பிரியமானவர்களே, இப்படி இவர்கள் நிரப்ப பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடும். ஆனால் இந்த பாத்திரம் நிரம்பின பாத்திரம் அல்ல, வெறுமையான ஒரு பாத்திரமாய் இருக்கிறது. இட்ஸ் an empty vessel, though there is a light that should be shining outside, but it is hidden inside. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, உனக்குள்ளார
ஒரு தெய்வீகம் இருக்கு. கர்த்தர் உன் சுயத்தை உடைக்க and he is able to do something great for you, and shall we say amen. Hallelujah. ஒரு உதாரணம், I will give you one example of Peter. பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்களேன். I want you to see Peter. பேதுரு யாருன்னா மீன் பிடிக்கிறவன். ஆனால் எப்படி மாறிட்டான் தெரியுமா? அவன் மனிதனை பிடிக்கிறவனா மாறிட்டான். ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணான் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் முதல் பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நம்ம எல்லாரும் அறிகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் பேதுருவை நல்லா தெரியும். 3 வாட்டி இயேசு அவன் சொன்னான் பாருங்க. ஒரு வசனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வசனம் நான் கொடுக்குறேன். அவன் என்ன தெரியுமா ஆண்டவர்கிட்ட சொன்னான்? அவன் சொன்ன, ஆண்டவரை யாரும் உண்மை மறுதளித்து பின்வாங்கி போனாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், உண்மை விட்டு பின்வாங்க மாட்டேன்னு சொன்னான். எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 33வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். Come with me to Matthew's Gospel chapter 26, and I want you to come to verse 33. It reads like this. It says, Peter answered and said to him, even if all are made to stumble because of you, I will never be made to stumble. கவனித்து பாருங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். பேதுரு பாருங்க, அவனுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அந்த அவனுடைய செல்ஃப்ல he was sure, determined. அவனுக்குள்ளார பாருங்க சுயம், அவனுக்குள்ளார அவன் நினைச்சான், எல்லா சீஷர்களை பார்க்கலாம் நான் வித்தியாசம், நான் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன், யார் விட்டு கொடுத்தாலும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே நின்னவன். அடுத்தபடி 3 முறை இயேசுவை மறுதளித்து வெளியில் போய் அழுது மனம் திரும்பி ஆண்டவர் அவனை கூப்பிட்டு, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவனை மறுபடியும் அழைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Acts of the Apostle. I want you to come to chapter 2 and I want you to come to verse 4. என்னோடு கூட வாருங்கள். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிங்க. And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. கேட்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளாலே பேச தொடங்கினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுல இருக்கிறது யாரு? பேதுருவும் இருக்கிறான். Peter was also among the 120 who were gathered. 120 பேர் கூடியிருந்த இடத்திலே பிரியமானவர்களே, ஒருவனாய் கூடியிருந்தது பேதுரு. இப்போ அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? அவனும் நிரப்பப்பட்டிருக்கிறான். ஆனால் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவன் மறுதளித்து அழுதவன் இப்போ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அவன் நிரப்பப்பட்டு அவன் ஒரு பிரசங்கம் பண்ணான் பாருங்க. அதில் 41ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Then those who gladly received his word were baptized, and that day about 3,000 souls were added to them. Shall we say amen? கேளுங்கள். அவனுடைய வார்த்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை. 3000 பேருங்க எழுந்த அவன் உடப்பட்ட பிற்பாடு அவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆண்டவர் அவனை அக்னியாய் அபிஷேகம் பண்ணினபடியினாலே தேவன் அவனை பயன்படுத்தினார். Take Judges chapter 7 and verse 20 one more time. 20வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். Then the 3 companies blew the trumpets and broke the pitchers. They held the torches in their left hands and the trumpets in their right hands for blowing. And they cried, the sword of the Lord and of Gideon. கேட்போம். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த பாத்திரத்தை உடைத்து அதில் இருந்து வெளிப்பட்ட அந்த தீ, அந்த ஒளி என்று நாம் பார்க்கிறோம். God's light shines through broken vessels என்று நாம் பார்க்கிறோம். உடைப்பட்ட பாத்திரத்தில் இருந்து வெளிப்படுகிற தேவனுடைய ஒளி என்று நாம் அறிகிறோம். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ராபோஜனை ஆராதனை செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை உடைங்க, ஆண்டவரே
அப்போது உங்களுடைய ஒளி எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும் ஆண்டவரே என்று சின்ன ஜெபம் பண்ணுங்கங்க. நான் சொல்றேன், நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்குள்ளார ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு டார்ச் என்று சொன்னால் டார்ச் லைட் இருக்குது, ஒலிம்பிக்கில் பயன்படுத்தின டார்ச் இருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒளி எப்போதுமே நம்ம மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் we must be broken before we can shine for the glory of the Lord. Shall we say praise the Lord? We should be broken. அப்போ உடைக்கணும்னா என்னத்தை உடைக்கணும்னா நம்முடைய சுயம் உடைக்கப்படுன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. praise the Lord. பெருமை உடைக்கப்படுன்னு இப்படி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் உடைக்கப்படுன்னு இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் சிறுகுன்னு நீர் பெருகுன்னு சொல்லி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியம் செய்வார். நம்ம அடிக்கடி கேட்குற ஒரு வேத பகுதி ஒன்று, ஒரு பெண்மணி உடைக்கப்பட்டவளாய் வந்து அழுது கொண்டு இயேசுவுடைய பாதத்தில் நின்று கொண்டு அவள் என்ன செய்தாலாம், கையில் கொண்டு வந்த பாத்திரத்தில் இருந்த நாம் பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 3வது வசனம். அந்த பாத்திரத்துக்குள்ளார அவள் வாசனையை வைத்திருந்தால் அவள் உடைத்து அந்த வாசனையை இயேசுவின் பாதத்திலே கொட்டி அவள் என்ன செய்தாலாம், இயேசுவுக்கு ஆராதனையை செலுத்தினாள் என்று சொல்லி நாம் எல்லாரும் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் ஒரு பிரைஸ் த லார்ட் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். Then Mary took a pound of a very costly oil of spikenard, anointed the feet of Jesus and wiped his feet with her hair, and the house was filled with the fragrance of the oil. Amen. கேட்போம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இதில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை என்னன்னா, அந்த தைல வெளிப்பட்ட பிற்பாடு தான் அந்த வீடு முழுவதும் மலர்ந்துச்சு. ஆமென். Only after it was broken, the jar was broken, only then it began to give a perfume in the surrounding. So I want to tell you, people of God, it must be broken first. நீ வாசனையா இருக்குன்னாக்கா, நீ ஆண்டவருக்கென்று பிரகாசமாய் இருக்குன்னாக்கா என்ன தேவை? உடைக்கப்பட வேண்டும். 3வது காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். வசனம் 17, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And he said to them, look at me and do likewise. Watch, and when I come to the edge of the camp, you shall do just as I do. Amen. அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். கிடியோன் சொல்றாரு, நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்க செய்யணும். அப்ப எல்லாரும் கீழ்ப்படியணும். So people of God, கவனிங்க, God feels those who are bold enough to obey. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, நீ உடைக்கப்படுன்னு, நீ உன் சுயத்தை வெறுக்குன்னு, உன்னுடைய பெருமையெல்லாம் வெறுத்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து இந்த ராபுஜனிக்கு வா, நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஸோ காட் வில் ஃபீல் when you obey. டுடே இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே போயிட்டு எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு வருவேன், நான் கேட்பேன், நான் போவேன் இருந்தா அதை பார்க்கலாம் ஒரு மாற்றம் வருன்னு. ஆண்டவரே, நான் மாற போகிறேன், ஆண்டவரே ஒப்பு கொடுக்க போகிறேன், கீழ்ப்படிய போகிறேன், வசனத்தை பிடித்து கொள்ள போகிறேன், ஒவ்வொரு போதனையையும் பற்றி கொள்ள போகிறேன். கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை நிரப்புவார், உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். எல்லாரும் ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர். சரியா? கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு பாத்திரம் இருந்துச்சுங்க. கானா ஒரு கல்யாண பாத்திரம். அதாவது அந்த கல்யாண வீட்டில் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5வது வசனத்துக்கு போகலாம். யூ கேன் கோ டு John chapter 2 and verse 5. You know the wedding at Cana where Jesus was invited. இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு போயிருக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே வசனம் சொல்லுகிறது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அப்போது இயேசுடைய தாய் ஓடி வருகிறாள். இயேசு இடத்திலே ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு போறா.
அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று வேலைக்காரர்களுக்கு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் பார்த்தா அங்கிருந்த கச்சாடிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். தண்ணீரை நாள் நிரப்புங்கன்னு சொன்னார். அப்புறம் போய் பரிமாறுங்கன்னு சொன்னார். பாருங்க, காலியான பாத்திரம் தான், தண்ணீரால் நிரப்பப்பட்ட பாத்திரம் தான். ஆனால் அந்த பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் பரிமாறுங்கன்னு சொன்னால் அதை ஆண்டவர் மதுரமாய் மாற்றிட்டார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அப்படி நடந்துச்சுன்னா கீழ்ப்படிதல். சொன்னபடி செய்யுங்கள். மரியாள் சொல்லிட்டு போயிட்டார், அவர் சொன்னபடி செய்யுங்கள். அவங்களும் அதே மாதிரி செஞ்சாங்க. தண்ணியை தான் ஊற்றணும், தண்ணியவா போய் பரிமாறுறது என்றெல்லாம் புலம்புல. சொன்னபடி செய்தபடியினாலே அந்த வீடை மணக்க பண்ணினார். இன்றைக்கு நீ ஒன்று செய், ஆண்டவர்கிட்ட வந்துரு, இருக்கிற மாதிரி வந்துரு, ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் இன்றைக்கு எப்படி காணா ஒரு கல்யாணத்திலே ஒரு அற்புதம் செய்தாரோ, எப்படி அன்றைக்கு மரியாள் மூலமாய் அந்த வீடை மலர பண்ணினாரோ, ஆண்டவர் உன்னையும் மலர பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். இறுதியாய் நான் சொல்லும் கடைசி வார்த்தையை கேளுங்கள். அதே நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் 22வது வசனத்தை கவனிப்போம். When the 300 blew the trumpets, the Lord set every man's sword against his companion throughout the whole camp, and the army fled. Amen. Then you can read on. கேளுங்க பார்க்கலாம். 300 பேரும் இக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சோரேத்திலுள்ள பெத்சிதா மட்டும் தாபத்திற்கு சமீபமான ஆபேல் மேகுலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினா. இவங்க பானையை உடைச்சு எக்காலத்தை ஊதி தீயை தான் தூக்கினார்கள். நமக்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? So God's spirit produces supernatural victory. So today if you will commit yourself, obey the Lord and decide to give yourself as a broken vessel, the light that comes upon you will begin to shine and God will do great things through you. உன் மூலமாய் ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியம் செய்வார். பிரியமானவர்களே, the Lord defeated the Midianites. Victory came from God. Shall we say amen? பிரியமானவர்களே, அந்த 300 பேர் தோக்கடிக்கல. அவங்க செஞ்சதெல்லாம் எக்காலம் ஊதுனது, அவங்க அந்த பானையை உடைச்சதும் தீவெட்டிகளை சுமந்ததும் தான். ஆனா வெற்றியை கொடுத்தது ஆண்டவர். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, ஒரு சகேரியா புஸ்தகத்தில் ஒரு வசனம் ஒன்று 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும். Not by might nor by power but by my spirit says the Lord of hosts. Shall we say amen? So today, children of God, for the month of June, you are going to be in the presence of the Lord and you are going to believe not in your strength, not in your power, but you are going to believe in the strength of the Lord. God is going to intervene in your life. God is going to intervene in your family. உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே ஆண்டவர் குறுக்கிட போகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் becomes our basis, நம்முடைய அடிப்படை. You shall receive power when the Holy Spirit has come upon you and you shall be witnesses to me என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். In closing, let us say this. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? Lord, break me. Lord, empty me. Lord, fill me. Lord, use me. எல்லாரும் வலது கையை மேலே உயர்த்தி கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னோடு கூட சொல்லுவீங்களா? Lord, break me. Lord, empty me. Lord, fill me. Lord, use me. மறுபடியும் தமிழிலே இணைந்து சொல்லுவோம். ஆண்டவரே என்னை உடையம், ஆண்டவரே என்னை வெறுமை ஆக்கும், ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென்.
என் கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கைகளை நல்லா தட்டி மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம மத்தியிலே ஈடுபட்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். பின்மாறி